ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்லைன் ஹசார்ட்ஸ். ஸோ ஹசார்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ சிபியூ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபேஸ்க்கு போகணும். ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு இது பார்த்தீங்க, அதாவது ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா ஹசார்ட், கண்ட்ரோல் ஹசார்ட், ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட்னா என்னன்னா, இப்போ ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அட் அ டைம்ல சேமா ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படுது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரெண்டு ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம சொன்னோம்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச், டீகோடு, எக்ஸிக்யூட். அது மாதிரி ஆஹ் ரெண்டு ஃபேஸஸ்க்கு அட் அ டைம்ல ஒரே ஹார்ட்வேர் தேவைப்படுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அசார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு வந்து ஒரு மெமரி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு மெமரி தேவைப்படுது. அதே மாதிரி என்னோட மெமரி ஆக்சஸ் மெம் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மெமரி தேவைப்படுது ஒரே சைக்கிளில். அதே மாதிரி நம்மளோட மெம் ஃபேஸ்க்கும் அட் அ டைமில் மெமரி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சிபியூக்கு வந்து எதுக்கு வந்து எதை எடுத்துகிட்டு போய் எதுக்கு வந்து மெமரி ஆக்சஸ் தரணும் சிபியூக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அசட்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் அசார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட மெம்முக்கு பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து ஏதோ ஆக்சஸ் தேவைப்படுது. ஸோ இதுதான் நம்ம கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாஷிங் மிஷின் பற்றி பைப்லைனிங்கில் பார்த்தோம்ல. ஸோ இப்போ ரெண்டு பர்சனுக்கு அட் அ டைமில் ஒரே வாஷிங் மிஷின் தேவைப்படுது. அது மாதிரி இருக்கிறத தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அசார்ட் ஆர் ஹார்ட்வேர் அசார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து செப்பரேட்டாக மெமரிஸை யூஸ் பண்ணுறது. அதாவது லைக் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாக ஒரு மெமரி, அப்புறம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக மெமரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செப்பரேட் மெமரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹார்ட்வேர்ஸ் டூப்ளிகேட்டாக ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதும், லைக் இந்த ஏஎல்யூஸ்க்கு வந்து தனி டூப்ளிகேட்டு, மெமரி போர்ட்ஸ்க்கு தனியாக ஒரு டூப்ளிகேட், அது மாதிரி இதுவும் ஒரு சொல்யூஷன். அண்ட் பைப்லைன் டிலே, லைக் ஸ்டால்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா, அதாவது கொஞ்ச நேரம் டிலே, இதை வந்து கொஞ்ச நேரம் டிலே பண்ணிட்டு அது வந்து ஆக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஆக்சஸ் பண்ணிக்கோ. லைக் வந்து ஒரு ஃபேஸை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு டிலே போட்டு அடுத்த ஃபேஸ் வந்து அதை அடுத்த முடிச்ச வாட்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் அசார்டுங்கிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டா ஹசார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ டேட்டா ஹசார்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு டேட்டா மாதிரி தேவைப்படுது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஹசார்ட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு டேட்டா மாதிரி தேவைப்படுது. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா. ரானா ரீட் ஆஃப்டர் ரைட். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ல என்ன போட்டிருக்கேன், ஆட் ரெஜிஸ்டர் ஒன்னுக்குள்ள நான் எதாவது ரெஜிஸ்டர் டூவையும் த்ரீயையும் ஆட் பண்ணி நான் ரெஜிஸ்டர் ஒன்னுக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் R1ஐயும் R5ஐயும் சப்ராக்ட் பண்ணி நான் R4ல போடணும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ல தான் நம்ம R1 ஸ்டோர் பண்ணணும்னு இருக்கோம் அந்த டேட்டா. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ஸ்டோர் ஆகிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ராங்காக ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட டேட்டா பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுது. ஸோ இது மாதிரி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங், ஸ்டாலிங் அண்ட் கம்பைலர் ரீஆர்டரிங். ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங்னா இப்போ என்னோட எக்ஸிக்யூட் ஃபேஸ் இருக்குல்ல, என்னோட எக்ஸிக்யூட் ஃபேஸோட அந்த ரிசல்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் அடுத்த எக்ஸிக்யூட் ஃபேஸில் கொடுப்பேன். லைக் இங்கே பாருங்க. இப்போ என்னோட இந்த எக்ஸாம்பிளில் R1க்கு R2வும் R3யும் ஆட் பண்ணி R1ல போடுறேன். அதே மாதிரி சப்ராக்ட் R1ஐயும் R3யையும் சப்ராக்ட் பண்ணி நான் R4ல போடுறேன். அதாவது என்னோட எக்ஸிக்யூட் ஃபேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னுக்கு இங்கே இருக்கா. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூட் ஃபேஸ் முடிஞ்ச வாட்டி அதையே நான் தூக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். ஸோ போன இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை, அதாவது எக்ஸிக்யூட் ரிசல்ட்டை வந்து நான் அப்படியே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூட் யூனிட்க்கு பாஸ் பண்ணி விடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் சொல்லுவாங்க. ஸோ
ஸோ இது மூலயமா நம்மளோட இந்த இந்த டேட்டா ஹசார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலிங், அதாவது அதே மாதிரி போன இதில் பார்த்த மாதிரி டிலே, ஒரு பப்பிள் மாதிரி ஒரு டிலேவை போட்டு நீ இது வெயிட் பண்ணு, ஸோ அந்த ரிசல்ட் ஸ்டோர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஹசார்ட். அடுத்து கம்பைலர் ரீஆர்டரிங். ஸோ கம்பைலர் ரீஆர்டரிங்னா இப்போ நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மேலே போட்டு அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஹசார்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹசார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சீக்வன்ஸியலாக அப்படியே அடுத்தடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரேன். திடீர்னு வந்து எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாமல், லைக் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து வேற எதுக்கோ போயிடுச்சு, வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இப்போ எனக்கு இந்த பிரான்ச் கண்டிஷன் L1ம் L2ம் ட்ரூவாக இருந்தால் என்னோட லேபிளுக்கு போக சொல்லி சொல்லுது. ஸோ லேபிள்னா வந்து எனக்கு இங்கே டாப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்படியே ப்ரோக்ராம் கவுண்டரை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோல் ஹசார்ட்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோல் ஹசார்ட்னா என்னதுன்னா, அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாதப்ப தான் இந்த கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ இதில் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ பிரான்ச் ப்ரெடிக்ஷன்னா இப்போ நம்ம கொடுத்தோம்ல இங்கே இந்த பிரான்ச் வந்து ட்ரூவாக இருக்குமா இல்லை ஃபால்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் மூலியமா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ட்ரூவாக இருந்தால் வந்து அந்த லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே போயிரு ப்ரோக்ராம் கவுண்டர் தூக்கிட்டு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிரான்ச் ப்ரெடிக்ஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே என்ன சீக்வன்ஷியலாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ப்ரெடிக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளஷிங். ஸோ ஃப்ளஷிங்னா என்னன்னா, பிரான்ச் ப்ரெடிக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து எப்படினாலும் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் போகும். ஸோ அந்த ஏதோ ஒரு ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து எடுக்கும். ஸோ இப்படி எடுக்கும்போது நான் ஒட்டுமொத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் பண்ணிடுவேன், டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். இல்லைனா வந்து அந்த ராங்காக எடுத்த பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஸ்டாலிங். ஸோ மேலே பார்த்த மாதிரியே தான் ஒரு பபுள் ஸ்டால் போட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அது வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் அங்கே டைரெக்டாக கொண்டு போயிட்டு வச்சு நம்ம பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிலே உண்டாக்கி கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பிரான்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ ஹார்ட்வேர் ப்ரெடிக்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம்ல பிரான்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரியே தான். ஸோ ஹார்ட்வேர் ப்ரெடிக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் 1 பிட் ப்ரெடிக்டர், 2 பிட் ப்ரெடிக்டர், இல்லைனா பிரான்ச் டார்கெட் பஃபர். ஸோ இது மாதிரி சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ஹசார்ட்ஸை ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அண்ட் இங்கே பாருங்க, இப்போ பிரான்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெடிக்ட் டேக்கன், இப்போ ப்ரெடிக்ஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அது எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உடனே போயிடும். இதுவே ப்ரெடிக்ஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் வந்து சீக்வென்ஷியலாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல்.